நாம் ஒரு நாளும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த தியானத்தை செய்கிறேன், இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான குறிக்கோள் என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய கவனம் எல்லாம் தேவையில்லாத சில விஷயங்களில் போயிட்டு இதுக்காக தான் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த மூச்சை கவனிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூச்சை கவனிக்கிறது ஒரு நல்ல தியான பயிற்சி. அமைதியாக உட்காந்து உங்களுடைய மூக்கில் காற்று உள்ளே போயிட்டு அப்புறம் வெளியில் வர்றது, இதை நம்ம கவனிக்க சொல்கிறோம். காற்று இயல்பாக வந்துட்டு போகிறத தான் நம்ம கவனிக்கிறோம். அந்த காற்று எப்படி போகுது, எவ்வளோ வேகமாக வெளியில் வருது, இதெல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இது ஒரு எளிய பயிற்சி, ஆனால் ரொம்ப நல்ல பயிற்சி கூட. இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு இந்த மூச்சு காற்றோடைய உள்ளே போயிட்டு வர்றது குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். மெல்லிசாக காற்று போயிட்டு வரும். ரொம்ப பயிற்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகும்னா, காற்று உள்ளே போயிட்டு வருதா அப்படிங்கிறதே தெரியாது. அப்படியே நின்று போன மாதிரி இருக்கும். நம்ம மூச்சு இல்லாமல் எப்படி உட்காந்துருக்கோங்கிற ஆச்சரியம் கூட வரும். இது நமக்கு எல்லாருக்கும் வரும். எப்போ வரும் அப்படின்னா, நல்லா பழகினதுக்கு அப்புறம். இப்போது தியானம் ஆரம்பிக்கும்போது என்னோடய மூச்சு அந்த மாதிரி மெல்லிஸ் ஆகணும், மூச்சு இல்லாமல் இருக்கிற நிலைக்கு நான் போகணும் அப்படிங்கிறது உங்கள் குறிக்கோளாக இருந்து தியானத்தை ஆரம்பிக்கும்போது தியானத்தோட நிஜமான குறிக்கோளை நாம் மறந்துடுறோம். நான் தியானத்தில் உட்கார்றது என்னோடய மூச்சு குறைஞ்சி போகணும், அதுக்காக நான் உட்கார்றதில்ல. தியானம் உட்காரும்போது என்னோடய குறிக்கோள், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய மன அமைதி, மன மகிழ்ச்சி, அன்றாட வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய காரியம் எல்லாத்துலேயும் நல்ல வெற்றியாக வரணும் அப்படிங்கிறது உங்கள் எண்ணமாக இருந்துச்சுன்னா, ஒரு 20 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணும்போது மனசை அமைதியாகி அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் மன தெளிவோடு செய்ய ஆரம்பிப்போம். இது உங்களோட குறிக்கோளாக இருந்தால் மன அமைதி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இங்கே மூச்சு குறையணும் அப்படின்னு நம்ம செய்ய போகிறதில்ல. இது ஒரு குறிக்கோள். தியானத்துக்கு நிறைய குறிக்கோள்கள் இருக்குது, இது ஒரு குறிக்கோள் தான். இப்போ இன்னும் சில பேருக்கு வேறு சில குறிக்கோள் இருக்கும். நான் இந்த தியானம் பண்ணுறது மூலமாக என்னோடய மனசு அமைதியாகி இந்த உலகம் என்ன, உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், இந்த உலகத்தோடைய உண்மை நிலவரம் எனக்கு தெரியணும், நான் யாருங்கிற நிலவரம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட செய்யும்போது நம்மளுடைய தியானத்தோட குறிக்கோள் மாதிரி போயிடுது. அதனால் அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் என்னோடய மூச்சு குறையுதா, எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் பெருசாக கவனத்தில் நம்ம கொண்டு போக வேண்டியதில்லை. அதனால் குறிக்கோள் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். உங்களோட குறிக்கோள், என்னோடய உடல் நலமாக இருக்கணும், உடம்புல சில வலிகள்லாம் இருக்குது, அது இருக்கக்கூடாது, நான் நிம்மதியாக தூங்கணும், எனக்கு உடல் உபாதையிலேருந்து ஒரு சின்ன விடுதலை வேணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக இருந்தால் அதுக்கான தியானத்தை பண்ணணும். அந்த தியானம் செஞ்சு முடித்தோன்னே உடல் நல்லா இருக்குதா, நல்லா இன்றைக்கி தூங்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டா அங்கே குறிக்கோள் முடிஞ்சு போயிடுது. அங்கேயும் மூச்சு குறையுதா இல்லையா அது நமக்கு முக்கியம் கிடையாது. அதனால் தியானத்தோட குறிக்கோளை முதல்ல நம்ம உறுதி பண்ணிக்கணும். இதுதான் என்னோடய குறிக்கோள், இதுக்காக தான் நான் தியானம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கும்போது அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் கரெக்டாக போக முடியும். இந்த குறிக்கோள் இல்லாமல் இருக்கிற தியானம் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய உயர்ந்த நிலை. அதுக்கு நாம் இன்னும் போக ஆரம்பிக்கலை. நாம் இப்போ எல்கேஜி யூகேஜியில் தான் இருக்கோம். நம்ம இங்கே ஆரம்பிப்போம். என் மனசு அமைதியாக இருக்கணும், எனக்கு கோபம் இல்லாமல் இருக்கணும், நான் கூட இருக்கவங்க கூட நல்ல விதமாக பழக்கணும், நான் செய்கிற காரியம் நல்ல விதமாக எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதில் ஆரம்பிக்கும்போது அமைதியாக உட்காந்து அந்த மன அமைதி வந்தோடனே நம்ம வேறு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். குறிக்கோள் தியானத்துக்கு ரொம்ப அவசியம். அந்த குறிக்கோள் நமக்கு தெளிவாக தெரியணும். அந்த தெளிவாக தெரியறதுக்கும் தியானம் உபயோகப்படும். அமைதியாக உட்காந்து நல்ல விதமாக இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனசோட சிந்தனைகள் எல்லாம் பார்க்க நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஏன் தியானம் செய்யணும், ஏன் அதை தினமும் பண்ணணும், அது எனக்கு என்ன கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆரம்பிக்கணும். இது நாள் போக போக போக
உங்களுக்கான அடுத்த குறிக்கோள், ஒரு குறிக்கோள் ஆரம்பிக்கிறோம், அங்கேயே நிற்க போகிறதில்ல. எனக்கு உடம்பு நல்லாகணும் அப்படின்னு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு நல்லா தூக்கம் வேணும்னு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த குறிக்கோள் எனக்கு வந்துடுச்சு, என்னால் நிம்மதியாக தூங்க முடியுறது, எனக்கு உடம்புல எந்த விதமான உபாதையும் பெருசாக இல்லை அப்படின்னு வரும்போது அடுத்த குறிக்கோளுக்கு நம்ம போகணும். தியானத்தில் குறிக்கோள் மாறிக்கிட்டே இருக்கலாம். அந்த குறிக்கோளை அடைஞ்சதுக்கப்புறம் தியானத்திலேயே ரொம்ப உயர்ந்த குறிக்கோள் ஒன்று இருக்குது, அதுக்கு நாம் போக ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு நல்ல ஆசான் இருக்கணும், அதுக்கு நமக்கு நிறைய பயிற்சி வேணும், அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையவே மாற்றிக்கணும். அப்போ தான் அங்கே போக முடியும். நம்மளுடைய தியானம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, மன அமைதிக்கு நான் தியானம் பண்ணுறேன், மன அழுத்தத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு செய்யும்போது இந்த எளிய பயிற்சியில் ஆரம்பித்து அப்புறம் ஒன்று ஒன்றா மேலே போகலாம்.